ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. மேல்மட்டத்தில் எல்லாம் இயல்பாக இருப்பது போன்று தோற்றமளித்தாலும் வங்கதேசத்தில் நடந்ததை போன்று இந்தியாவில் நடக்க வாய்ப்பு உள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சல்மான் குர்ஷித் தெரிவித்துள்ளது சர்ச்சையாகியுள்ளது. செவ்வாய்க்கிழமை அன்று புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், காஷ்மீரில் எல்லாம் இயல்பாக இருப்பது போன்று தோன்றலாம், நாடு முழுவதும் இயல்பாக இருப்பது போன்று தோன்றலாம், உண்மை என்னவென்றால் அடிமட்டத்தில் ஏதோ ஒன்று உள்ளது என கூறினார். இந்தியா பறந்து விரிந்து இருப்பதால் வங்கதேசத்தில் நடந்ததை போன்று இங்கு நிகழாமல் உள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார். டெல்லி ஷஹீன் பாக்கில் பெண்களால் முன்னெடுக்கப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டம் மற்றும் தேசிய குடிமக்கள் பதிவேடு போராட்டம் அதே மாதிரியான பல போராட்டங்களுக்கு வித்திட்டது. ஆனால் ஷஹீன் பாக் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இன்றும் சிறையில் உள்ளனர். இன்றைய நிலவரப்படி ஷஹீன் பாக் போன்ற இன்னொரு போராட்டம் நடக்க வாய்ப்பில்லை. காரணம், போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உண்மையில் பாதிக்கப்பட்டுள்ளனர் என கூறியுள்ளார். வங்கதேசத்தில் போதிய வேலையின்மை, எதிர்க்கட்சிகள் மீதான அடக்குமுறை உள்ளிட்ட காரணங்களால் அரசாங்கத்திற்கு எதிராக வெடித்த போராட்டத்தால் வங்கதேச பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறினார்.